அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் புரோட்டீன்ஸ் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உடல் சோர்வுக்கு புரோட்டீன் குறைபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் தினமும் எங்களால் அந்த புரோட்டீன்ஸ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சமையலில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இல்லைனா பல பேர் என்னென்னா ஃபேமிலி விட்டு தனியாக இருக்காங்க, வேலை நிமித்தமாக வெளியே இருக்காங்க. அப்போ வெளி உணவுகள் சாப்பிட வேண்டியிருக்கு. அங்கே போய் நம்ம எல்லா பக்கம் ப்ரோட்டீன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் உங்கள் ருசிப்பு ஃபுட்ஸ் இருக்கா டாக்டர், இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதை எப்படி சமைக்காமல் ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும், அடுப்போட உதவி இல்லாமல் எந்தெந்த வகையான உணவுகளில் ப்ரோட்டீன்ஸை நம்ம எடுத்துக்க முடியும், அன்றாடம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு இந்த வீடியோவில் கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஐட்டத்தில் முதல் விஷயம் நான் பார்க்குறது முளைக்கட்டின பயிறு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள் எடுத்து நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெள்ளை துணியில் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிட்டாலோ இல்லை அப்படியே வெள்ளை துணியில் சுற்றி நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுட்டாலோ அது 12 மணி நேரத்துக்கு மேலே முளைப்பு வர ஆரம்பிச்சிடும். இது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 36 மணி நேரம் முளைப்பு அதிகமாகிட்டே போகும், வளர்ச்சி ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இதுக்கு எந்த விதமான பெரிய அடுப்போட உதவியோ இல்லை பெரிய சமையல் ஸ்கில்லோ தேவையில்லை. இது யார் வேணால் செய்யலாம். ஒன்லி திங், நீங்கள் கரெக்டான இதில் பிளான் பண்ணி என்னன்னைக்கு நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முளைப்புக்கு அதை நினச்சி கரெக்டாக வைக்கணும். அதுலேயே கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அதில் லைட்டாக லெமன் புழிஞ்சிட்டு சால்ட்டு பெப்பர் போட்டோம் அப்படின்னா அது ஒரு சாலடாக மாறிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸராக ஒரு மாதுளையை உரித்து கொஞ்சம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த முளைக்கட்டின பயிரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பயிரில் இருக்க புரோட்டீன் முளைக்கட்டின கண்டிஷனுக்கு போகும்போது, முளைப்பு வரும்பொழுது அந்த புரோட்டீன் நமக்கு எடுத்துக்கிறது, நம்ம உடம்பு எடுத்துக்கிறது என்ஹான்ஸ் ஆகும். ஸோ புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகுது அந்த உணவில் இருக்க புரோட்டீன் கண்டென்ட். ரெண்டாவது விஷயம், அதோட நார்ச்சத்து அதிகமாகுது. ஸோ ஒரே உணவில் நான் 2 சொல்லுவேன், புரதசத்தும் நார்ச்சத்தும் அவசியம். ரெண்டுமே சேர்றது இந்த முளைக்கட்டின பயிர்னால. ஸோ மொதல் விஷயம் முளைக்கட்டின பயிர். ரெண்டாவது இப்போது எக்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா, பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருமே எக்ஸ் சாப்பிட்றாங்க, ஈவன் வெஜிடேரியன்ஸ் கூட எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த எக் பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையிலலாம் கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது, நம்ம வாட்டர் கெட்டில் மாதிரி. அதில் முட்டையை வச்சுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அது பாயில் ஆகிடும். ஸோ பாயில்டு எக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எந்த விதமான கேஸோட தேவையும் இல்லாமல் நம்மளால் ஒரு பேச்சுலராக இருந்தால் கூட செய்ய முடியும். அதே மாதிரி வீடுகள்லையும் இது தனிப்பட்ட ஒரு குக்கிங்காக செய்ய வேண்டியதில் அது பாட்டுக்கு தனியாக பாயில் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பாயில்டு எக் ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 கிராம் ப்ரோட்டீன் மினிமம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஈஸி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் நட்ஸ் அண்ட் சிக்பீஸ், அதாவது நிலக்கடலையும் இல்லைனா ட்ரை ரோஸ்டட் சுண்டல். இது நம்ம பொரிக்கடையில் இது எல்லா பக்கம் கிடைக்கிது. இதை வாங்கி வச்சுட்டு அப்பப்போ நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா நிறைய சாப்பிட்றோம். அதனால் இதை ஒரு 50 கிராமாக நீங்கள் பிரித்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு 40 to 50 கிராமாக தனித்தனியாக ஒரு டப்பாவில் பிரித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்குரிய போர்ஷன் அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுலேயும் ப்ரோட்டீன் சோர்ஸ் நல்லா இருக்குது. இதுவும் நீங்கள் அப்படியே கடையில் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு எந்த விதமான நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. இல்லைனா கிரவுண்ட் நட்டை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கூட லைட்டாக சால்ட் போட்டு நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் சால்ட் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ மூணாவது கிரவுண்ட் நட்ஸ் இல்லாட்டி சிக்பீஸ். நாலாவது விஷயம் யோகர்ட்ஸ். இப்போ யோகர்ட்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இப்போ மில்க் கம்பெனிஸ் எல்லாமே யோகர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் ஹை ப்ரோட்டீன் யோகர்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பிராண்ட்ஸ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு யோகர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சி ப்ரோட்டீன் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9 to 12 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் ஒரு யோகர்ட்டில் கிடைக்குது. ஸோ அந்த ஹை ப்ரோட்டீன் யோகர்ட் இல்லைனா க்ரீக் யோகர்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்வீட் அண்ட் யோகர்ட் கிடையாது. ஸ்வீட் அண்ட் யோகர்ட்டில் சுகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த க்ரீக் யோகர்ட்லேயும் ஹை ப்ரோட்டீன் யோகர்ட்லேயும் உங்களுக்கு புரத சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நாலாவது விஷயம் யோகர்ட். அஞ்சாவது விஷயம் நட்ஸு. நம்ம
பிஸ்தா, பாதாம், முந்திரி, வால்நட்டு இந்த மாதிரி எல்லா நட்ஸையுமே வந்து புறந்தள்ளுறோம். ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப தவறான விஷயம். நட்ஸில் குட் ப்ரோட்டீன்ஸ், நல்ல புரத சத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்நாக்கிங்காக ஒரு நட்டு வந்து நம்ம எல்லா மிக்சர் நட்ஸும் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு 20 to 30 கிராம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிராம் ஒரு பிடி அளவு. அதுலேயும் வந்து நம்ம கிரவுண்ட் நட்டில் சொன்ன மாதிரி தான் அந்த அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சாப்பிட்றக்கூடாது. ஸோ அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற புரத சத்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கும் நம்ம எந்த விதமான குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்ப்ரவுட்ஸு, பாயில்டு எக்ஸு, கிரவுண்ட் நட்ஸ், பீனட்ஸு, அதுக்கப்புறம் வந்து யோகட், ஹை ப்ரோட்டீன் யோகட் ஆர் க்ரீக் யோகட், நட்ஸு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து சீஸ், மில்க் ப்ராடக்டில் வந்து பன்னீர்லேயும் சீஸும் நல்ல வந்து ப்ரோட்டீன் இருக்குது. எல்லாருமே பன்னீர், சீஸ் என்ன நினைக்கிறோன்னா அதில் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தவறான ஒரு ஃபேட்டுன்னே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் ஃபேட் இருக்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. சீஸை நான் ஏன் சொல்கிறேன்னா, சீஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட முடியும். நம்ம வந்து ஒரு ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதோ, இல்லை வந்து ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஒரு உணவுக்கு வந்து ஒரு சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறதோ, நம்ம வந்து எந்த விதமான குக்கிங்கும் இல்லாமல் சாப்பிட முடியும். கிட்டத்தட்ட 100 கிராமில் பார்த்தீங்கன்னா 30% மேலே உங்களுக்கு வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் ஃபேட்டு இருக்குது. ஆனால் அந்த ஃபேட்டில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அந்த உணவை சாப்பிடும் பொழுதே நமக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிட்டி, அந்த ஃபில்லிங் கொடுக்கறதுனால நம்ம கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை எடுத்துக்கிறத நிச்சயமாக குறைக்கும். புரத சத்தும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து சீஸுக்கு அடுத்து வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஃப்ரூட், கோவா, கிவி, இது 3ல் புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அவகாடோன்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டில் புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஃப்ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 கிராம் புரத சத்து இருக்குது. அதே போல் கோவா, நம்ம வந்து கொய்யா பழத்தில் நல்ல வந்து புரத சத்து இருக்குது. அதே போல் கிவியில் நல்ல புரத சத்து இருக்குது. ஸோ பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாம் பண்ண முடியல, இன்றைக்கி இதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா கடைசி ஆப்ஷன் வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நிறைய மார்க்கெட்டில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. நல்ல பிராண்டட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்க டயபெட்டிஸ் ஸ்பெஷல் ஃபார்முலா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்கும், இனிப்பு சத்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புரத சத்து வந்து ஜாஸ்தி. கிட்டத்தட்ட இன்றைக்கி ப்ரோட்டீன் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25%லேருந்து 30% வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம கிடைக்குது. 100 கிராமில் 25லேருந்து 30 கிராம். ஸோ ஒரு சர்விங்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு வந்து உணவை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எடுக்கணும்னா 50 கிராம்ஸ் வரைக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்நாக்காக எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 25 கிராம் வந்து ஒரு டம்ளர் பாலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுக்கும்பொழுது கொதிக்கிற பாலில் இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் கலக்கக்கூடாது. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னாவே அந்த பாலை சுட வச்சு கொதிக்கிற பாலில் போட்டு பழகியிருக்கோம், காஃபி, டீயோட சேர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே. பட் இந்த புரத சத்து இருக்கிற பவுடர்ஸ், ப்ரோட்டீன் பவுடர்ஸை லியூக் வார்ம் மில்க், நம்ம குடிக்கக்கூடிய அளவில் பாலை ஆற்றிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சத்து முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முழுமையாக கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் இது எல்லாமே சமைக்காமல் ஈஸியாக யார் வேணாலும் எங்கே வேணாலும் செய்யக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம் ஸ்ப்ரவுட்ஸு, 2வது பாயில்டு எக்ஸு, 3வது வந்து சுண்டல் இல்லாட்டி நிலக்கடலை நமக்கு வந்து ட்ரை ரோஸ்டட், அடுத்தது 4வது வந்து யோகட், 5வது நட்ஸு, 6வது சீஸு, 7வது ஃப்ரூட்டில் வந்து பட்டர் ஃப்ரூட், கோவா, கிவி, கடைசியாக எதுவுமே இல்லைன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ். ஸோ பொதுவாக வந்து நம்ம எதை சொன்னாலும் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போகிறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க. எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை, எனக்கு சாத்தியப்படாது அப்படின்னு. ஆனால் சில விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். சில மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வரலைன்னா நம்ம உடம்பு வீக்காகிறதையும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு போவதையும் நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அடுக்கிட்டே போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தடைகளை தாண்டி எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து நம்ம எடுத்துக்கணும். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய உணவு முறை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, இல்லை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் வந்து வாரம் வாரம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆரோக்கிய சம்மந்தமானும் சர்க்கரை நோய் சம்மந்தமான வீடியோக்களும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.